வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் எப்படி செய்யலான்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா அதுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து 65 கிராம் பட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் 180 கிராம் 180 கிராம் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். சுகர் பவுடர், சுகரை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். 25 கிராம் எடுத்திருக்கேன். 25 கிராம் வந்து சுகர் பவுடர். மில்க் வந்து 110 ml எடுத்திருக்கேன். மில்க்கு காய்ச்சி ஆறின பால். மைதா, இது வந்து 140 கிராம் மைதா, 140 கிராம் மைதா. அடுத்து பேக்கிங் பவுடர், இது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன். வினிகர் வந்து 15 கிராம் எடுத்திருக்கேன். 15 ml கூட வரும். இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா பீட் பண்ணணும். எதுனா பட்டரையும் கண்டென்ஸ் மில்க்கு, சுகர் பவுடர், இந்த மூணையும் நம்ம பீட் பண்ணலாம். அது ஒரு பவுலில் தனியாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா, இது மூணையும் நம்ம சலித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3 தடவை சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஏர் இதாகி நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக கேக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் ஆகணும். மூணையும் சலித்து எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சலித்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பேக் பண்ணுறதுக்குரிய இந்த டின்னை ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் போட்டு இது பண்ணியிருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 4க்கு 4ல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹைட்டாக வரணுன்னா நம்ம அப்படி பட்டர் ஷீட்டை வந்து உயரமாக வச்சுக்கலாம். இப்போ மாவுகளை சலிக்கலாம். சலித்த பின்னாடி சலித்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பட்டரு, கண்டென்ஸ் மில்க்கு, சுகர் போட்டு பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணோன்னே என்ன செய்யலான்னா நம்ம ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் வந்து 160 டிகிரியில் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணலாம் கேக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு அதை போய் பார்த்துக்கோங்க. 2 ராடையும் நம்ம ஆனில் வைக்கணும். ஃபேன் மோடில் வைக்கிறோம். அந்த இது ப்ரீஹீட்டு 10 மினிட்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த இதை பீட் பண்ணிவிட்டு அதை போய் அந்த இதில் பாதியில் இல்லைன்னா முதலே பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நம்ம வந்து ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை சலிச்சு எடுத்துக்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மூணையும் சலிச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நான் பட்டர் வந்து அன்சால்ட்டட் பட்டர் போட்டிருக்கேன். சால்ட்டட் இல்லை, அன்சால்ட்டட்னால நான் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சால்ட்டடு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம சலித்து ஒரு 3 முறை சலித்து எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை நம்ம சலித்து எடுத்துட்டோம். சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டு அடுத்து அதை ஓடிஜி வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். அப்புறம் இதை பீட் பண்ணிடலாம் பட்டரை. இது
இதில் பட்டர் போட்டுடலாம், சுகர் பவுடர், இந்த கண்டன்ஸ் மில்கையும் ஊற்றிடுவோம். இப்போ மூணையும் பீட் பண்ணலாம். பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ மைதா அதை மிக்ஸ் பண்ணி வச்சாலே எல்லாத்தையும் நம்ம போட்டு அழுத்தி கலக்கக்கூடாது, மென்மையாக கலக்குங்க, லைட்டாக கலக்குங்க. நான் கலக்கிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ மாவு போட்டு கொஞ்சம் கலக்கின பின்னாடி கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க. எடுத்து வச்ச பால் 110 ml, எல்லா பாலையும் ஊற்றிட்டேன். இதில் வெனிலா எசன்ஸ் விட்டுறலாம். இப்போ இதில் ஆப்பிள் சிடார் வினிகர் விடுறோம். வினிகர் விட்ட பின்னாடி மெல்லமாக கலக்குங்க, மெதுவாக கலக்குங்க. இப்போ இதை டின்னில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதை 2 முறை டேப் பண்ணிடலாம். ஏர் இருந்தாலும் போயிடும். இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். 160 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் போதும். ஏன்னா நம்ம கம்மியாக தான் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு 3 மினிட்ஸு நம்ம வச்சுக்கலாம். கீழ் ராட் மட்டும்தான் ஆனில் இருக்கணும், அப் சைடு ராட் ஆஃபில் இருக்கணும். டவுன் சைடு ராடு மட்டும் ஆனில் வைங்க. பாருங்கள், உள்ளே இருக்குது பாருங்கள். இது எலும்பி வரும். கேக் பேக் பண்ண பின்னாடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் சூடு தாங்க டப்பன் போட்டனால கொஞ்சம் பல்ல விழுந்துருச்சு, மற்றபடி நல்லா உப்பி தான் இருந்தது. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். ஆறின பின்னாடி நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ உயரமாக நல்லா வந்துருக்கு இல்லையா? கேக்கை இப்போ பீஸாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.